சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைடிஷ் வச்சு போர் அடிச்சு போச்சா? சரி, இன்னைக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக செய்வோமேன்னு சொல்லிட்டு முட்டை வச்சு வெஜ் குருமா தான் செஞ்சுருந்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், இதனோட டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 6-7 முந்திரி பருப்பு போல் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி ஓரளவு வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் வேக வச்சுருக்க முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.